அடுத்தது போதை பழக்கம். போதை பழக்கம்னா தெரியுமா? இருக்கா எல்லா கிராமத்துலயும்? பள்ளிக்கூடத்துல உங்க பசங்க சின்ன பசங்க இருந்தா பயப்படுவோம். ஐயோ போயிட்டு வந்து பத்திரமா வீட்டுக்கு வரணுமே, அவங்க எந்த கெட்ட பழக்கமோ கத்துக்காம வரணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? நல்ல பழக்கத்தோட வரணும்னு நினைப்போம். ஏன்னா ஸ்கூலுக்கு போனாலோ பள்ளிக்கூடத்துக்கு போனாலோ பக்கத்திலேயே போதை மருந்து கிடைக்குதாமா? எல்லா கடையிலயும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. போனா பொட்டி கடையில கூட கிடைக்குதான். 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த போதை பழக்கமும் ரொம்ப கொடுமையான பழக்கம். அந்த பழக்கம் வந்துச்சா குழந்தைங்களை காப்பாத்துறது மிக கஷ்டம். அதனாலதான் அம்மாங்க எத்தனை பேர் எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்கும். எல்லா அம்மாங்களும் இருக்கீங்க. நான் நிறைய இளம் தாய்மார்களை பாக்குறேன். குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. கெட்ட பழக்கம் அவங்களுக்கு வராம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. வீட்டுல அப்பாங்களுக்கும் அந்த கடமை இருக்கு. ஒருவேளை அவங்க சொல்ல தவறிட்டா கூட நீங்க சொல்லணும். தாய்மார்கள் நீங்க நிறைய விஷயத்துல ரொம்ப கடுமையா இருந்தாலும் அதை நீங்க சொல்லணும். நான் நிறைய ஊருக்கு போய் கேட்பேன், ஏமா பொன் குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளவு கடுமையான சட்ட திட்டத்தை போடுறீங்க? 5 மணிக்கு வந்துடணும், 6 மணிக்கு வந்துடணும்னு. ஆம்பளை பசங்களுக்கு அந்த சட்ட திட்டம் எல்லாம் கிடையாதான்? ஆம்பளை பசங்களுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? நீங்க சொன்னாலும் உடனே தாத்தா பாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் போட்ட ஆம்பளை சிங்கம், அவன் எப்ப வேணா போய் அவன் எப்ப வேணா வருவான், அப்படிதானே சொல்லுவாங்க. பொம்பளை பசங்களா இருந்தா அது முதல்ல காலை உடச்சு வீட்டுல உட்கார வை. இதெல்லாம் எத்தனை கேட்டிருப்போம். அதையும் மீறிதான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் மீறிதான் இன்னைக்கு நம்ம வெளியில வந்து நம்ம எத்தனையோ விஷயங்களை நாம செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சட்டம், ஆண்களுக்கு ஒரு சட்டம். எது வீட்டுல கூட. ஆனா அப்படி இருக்க கூடாது. இப்ப ஆண் குழந்தைங்களையும் நம்ம திட்டமா வளர்க்கணுமா இல்லையா? ஏன் தெரியுமா? கெட்ட பழக்கம் வந்து விடக்கூடாது. ஏன்னா கெட்ட பழக்கம் வந்துச்சா ரொம்ப கஷ்டம். அவங்கள அதில் மீட்டு எடுத்து கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நீங்க சின்ன வயசுல அதை பார்த்துக்கிட்டே இருங்க. பசங்க என்ன சொல்றாங்க, பெண் குழந்தைகள் என்ன சொன்னாலும் காதால கேளுங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், பள்ளிக்கூடத்துல எனக்கு பிரச்சனை அப்படின்னா கேளுங்க. ஏன்னா அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண் குழந்தைங்களுக்கு ஏற்படுது. இப்ப கூட பாருங்க, சும்மா இல்ல, ஒரு ஸ்கூலுக்கு போற பசங்களை 4 பசங்க கூட்டிட்டு போய் கெடுத்து போட்டுட்டு சாவடிச்சிடறாங்க. தமிழ்நாட்டுல இப்ப பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. பாதுகாப்பு இருக்கா? எத்தனை டாஸ்மாக் கடையை தாண்டி பசங்களை ஸ்கூலுக்கு போகுது? எத்தனை டாஸ்மாக் கடை? பஸ்ல இருந்து இறங்கினாலே டாஸ்மாக் கடையில் தான் இறங்கணும் இல்ல? தாண்டி வரும்போது 10 சந்து கடையை தாண்டி தான் வீட்டுக்கே வரணும். அதுக்கப்புறம் தான் அதுங்க பத்திரமா வந்து சேர்ந்துதான் நம்ம பார்க்கவே முடியும். அவ்வளோ கொடுமையாக இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு என்பது சுத்தமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அது ரொம்ப 0. 2 வயது ஒரு பெண் குழந்தைய ஒருத்தங்க வந்து ஊர்ல வந்து குழந்தைய சித்திரவதை பண்ணி கொன்னுட்டாங்க. எப்ப 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. சென்னையில ஒரு 9 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த குழந்தை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது. ஆனா அந்த போதை பழக்கம் இருக்கிற ஆசாமிய புடிச்சு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை விட பள்ளிக்கூடத்துல குழந்தைங்க, கல்லூரி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைன்ற வார்த்தையை கேட்டு அதுவும் தினம் பத்திரிகை திறந்தா இதான், டிவியை திறந்தா அதான், பாலியல் வன்கொடுமை. என்ன எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம?